நம்ம இன்னைக்கு ஒரு டோரிமான் பற்றி ரொம்ப எனக்கே அழுது கேஸ். ஏன்னா எனக்கு சொல்ல மனசில்லை தான். இது ஏஐனால ஒரே ஒரு சந்தோஷம் இருக்குது கேஸ். நம்ம டோரிமானோட லாஸ்ட் எபிசோடு கேஸ். ஆனால் இது கடைசியில் எப்படியோ வந்துவாங்க கேஸ். ஆனால் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு டோரிமானை காமிக்கிறாங்க. டோரிமானை ஃபஸ்ட்டு நம்ம நோபிட்டாவை காமிச்சிட்டு நம்ம நோபிட்டா அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது நம்ம நோபிட்டா போயிட்டு கேட்கும்போது, டோரிமான் எனக்கும் அப்படியே கேஜெட் ஏதாவது கொடு, ஜியான் என்னை மறுபடியும் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது நம்ம ஒரே ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம்னு சொல்கிறேங்க. எனக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் இதோட லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா புரியுது கேஸ். ஆமாம், என்னன்னா கேஸ், அதுக்கப்புறமேல் நம்ம ஜியான்கிட்ட கேட்டு அப்புறமா நோபிட்டா அசைய மாட்டான்ட்டு அப்படியே கீழே புக்கை போட்டுருவோம். அப்படியே பார்த்தோன்னே அவனுக்கு என்னமோ வித்தியாசமாயிட்டு நம்ம டோரிமி கால் பண்ணுவோம். அவனுக்கு பேட்ரி இருக்குது. அப்போ பேட்ரி தானே, நான் திருப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது அப்புறமா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது நோபிட்டா டோரிமான் இல்லாமல் நல்லா படிக்க ஆரம்பிச்சு நல்லா பெரிய பையனாகி என்னமோ அவன் நிறைய கண்டுபிடிச்சி இது பண்ணிக்கிட்டு அப்புறமா அவனுக்கும் ஒரு காலேஜ் வயசு வந்தோடனே அடுத்தது நம்ம நோபிட்டாக்கும் சுசுகாவுக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகுங்க. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் பல நாட்கள் பல வருஷங்கள் எவ்வளோ வருஷம் தாண்டி அவங்க தாத்தாவே மாட்டிட்டாங்க நம்ம நோபிட்டா. ஆனால் இது எனக்கு அழுகியாக தான் இருக்குது. இது ஏஐயாக இருக்கனால கொஞ்சோண்டு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏஐ ஃபஸ்ட்டு வெளுத்து அடிக்கணும். ஏஐ ஃபஸ்ட்டு யார் ரீக்ரியேட் பண்ணதுன்னு தெரியல கைஸ். ரீக்ரியேட் எதுக்கு என்னமோ எபிசோடை பார்த்துட்டு அதை ரீக்ரியேட் பண்ணி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அடுத்தது அப்படியே எப்படியோ பண்ணோன்னே அடுத்தது நம்ம டோரிமான் கேட்பான், நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது நம்ம நோபிட்டா அழுந்து போயிட்டு கட்டி பிடிச்சிருவான். நம்ம போட்ட வீடியோஸ்லேயே சில பேருக்கு ஒன்று நோ மேட் ஃபார் கிட்ஸு, இன்னொன்று கொஞ்சம் எஸ்மேட் ஃபார் கிட்ஸு கேஸ். அதனால் கிட்ஸ்க்கு பார்க்க வேண்டியதான் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம் கேஸ். அதெல்லாம் நீங்கள் பார்த்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுங்க கேஸ். அதனால் நான் சொல்கிறது கேளுங்க கேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கேஸ். மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். இவ்வளோ நாள் ஏன்டா வீடியோ போடல, இப்போ வீடியோ போடுறான் பார். இவெல்லாம் எங்கே வீடியோ போடுறான் பார். இவெல்லாம் யூடியூப் எதுக்கடா போட்டான்னு கேட்குறீங்க. மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான். மன்னிச்சுக்கோங்க, அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்க கேஸ். என்ன கேஸ் பண்ணுறது, அதான் மனசு கஷ்டம். ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னார், அது மனசு கஷ்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்.